மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்திற்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, மருத்துவ நுழைவுத் தேர்வில் விதிவிலக்கு அளிக்கும் அவசர சட்டத்திற்கு எதிரான மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க? இதை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுத போறும் மாணவர்கள் நுழைவுத் தேர்வு அல்லாமல் நாம மருத்துவ சீட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்க மாணவர்கள் இதை ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உச்சநீதிமன்றம் முதல்ல என்ன சொன்னாங்க, அகில இந்திய அளவுல யாராவது மருத்துவ படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வு கட்டாயம் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமல்படுத்த சொல்லி இந்த வருடமே கொண்டு வர சொல்லிட்டாங்க. பல மாநிலங்கள் தமிழகம் உட்பட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இது இந்த வருடமே சாத்தியமாகாது, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு வருஷமாவது டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதன் அடிப்படையில் மத்திய அரசு என்ன பண்ணாங்க, சரி ஒரு சில மாநிலங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கலாம். அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸும் சிபிஎஸ்இ சிலபஸ் படித்த மாணவர்களும் நுழைவுத் தேர்வுல வந்து போட்டி போட்டா சிபிஎஸ்இல படிச்ச மாணவர்கள் தான் வெற்றி பெற அதிக சாத்திய கூறுகள் இருக்கின்றன. கிராமப்புற மாணவர்கள் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு என்ன முடிவு பண்ணாங்க, அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்தார், அவசர சட்டம் அமலுக்கு வந்தது. அந்த அவசர சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நுழைவுத் தேர்வு நடத்தப்படும், ஆனால் மாநிலங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறோம். மாநிலங்கள் விருப்பப்பட்டா நுழைவுத் தேர்வு நடத்தி அட்மிஷன் கொடுக்கலாம். மாநிலங்கள் விருப்பப்படல அப்படின்னா நுழைவுத் தேர்வே நடத்த வேண்டாம். +2 மதிப்பெண் வச்சு கவுன்சிலிங் கூப்பிட்டு மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து தான், இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கேஸ் போடுறாங்க. நேத்து கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு அதாவது உச்சநீதிமன்றம் இப்பொழுது விடுமுறையில் இருக்கிறது. விடுமுறை காலங்கள்ல வழக்கமாக இருக்கும் நீதிபதிகள் இருக்க மாட்டாங்க. விடுமுறை பெஞ்ச், அதாவது விடுமுறை அமர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் இருப்பாங்க. அந்த விடுமுறை அமர்வு முன்பு நீதிபதிகளுக்கு முன்பு அப்பியர் ஆகி, சரி இதை ஒரு அவசர வழக்கா நீங்க எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும், விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் கேட்கறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இது அவசர வழக்கா நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டோம், இந்தியா முழுக்க நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதை அமல்படுத்தியிருக்கிறது. மாநிலங்களுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கிறது, மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று. இதுல மீண்டும் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. ஏன்னா அவசர சட்டம் அப்படிங்கிறது அரசாங்கம் போட்டிருக்காங்க, ஒரு சில மாநிலங்களுக்கு விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. அதுக்குன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அரசாங்கம் மீறிட்டாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பையே செயல்படுத்தல அப்படின்னு சொல்ல முடியாது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நுழைவுத் தேர்வு நடத்துகிறார்கள். விருப்பப்பட்ட மாநிலங்கள் நுழைவுத் தேர்வு நடத்தாமல் கூட போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இதுல மீண்டும் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. இதை ஒரு அவசர வழக்காக நீங்க சொல்ற மாதிரி எடுத்து விசாரிக்க முடியாது. விடுமுறை முடிந்த பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இதை போய் நீங்க மென்ஷன் பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, இதை ஒரு அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையால் இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வராது. மாணவர்கள் இன்னும் ஒரு மாதத்திற்கு குழப்பம் இல்லாமல் இருக்கலாம். 2ஆம் கட்ட நுழைவுத் தேர்வு ஜூலை 24ஆம் தேதி நடக்கிறது. ஜூலை 1 தேதியிலிருந்தே உச்சநீதிமன்றம் மறுபடியும் ஆக்டிவ் ஆயிடும். அநேகமாக மனுதாரர்கள் மீண்டும் விடுமுறை முடிந்த பிறகு, இன்னும் விடுமுறை முடிய உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மாத காலம் இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு பின்பு மீண்டும் மனுதாரர்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இதை ஒரு அவசர வழக்காக விசாரிச்சு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. +2ல என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு கவுன்சிலிங் போய் சீட்டு வாங்கிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரு மாதம் காலம் பொறுத்து மனுதாரர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்பொழுது ஒருவேளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிடலாம், தீர்ப்பு வழங்கலாம்.